என்னம்மா பண்ணுது? வணக்கம் டாக்டர். என் பிள்ளைக்கு ரொம்ப நாளாக உடம்பு முடியலை, இருமல் காய்ச்சலாக இருக்குது, வாந்தி பண்ணிகிட்டே இருக்கா. ஏதாவது மருந்து தாங்க டாக்டர். சரி, நான் டேப்லெட் எழுதி தரேன், கொடுங்க, சரியாயிரும். சரி, சரிங்க டாக்டர். வரேன் டாக்டர். சரி. டாக்டரை பார்த்து எந்த பிரயோஜனமும் இல்லை, மருந்து வாங்கி கொடுத்தது தான் மிச்சம். என்ன பண்ணுறது கடவுளே, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க ஏசப்பா. கடவுளே ஏசப்பா. அன்னைக்கு ரொம்ப நாளாக உடம்பு முடியலை, டாக்டரை போய் பார்த்தேன், ஆனாலும் சரியான மாதிரி தெரியலை. ஏதாவது வழி சொல்லுங்களேன். எங்கள் ஊரில் ஒரு மந்திரவாதி இருக்காங்க, அங்கே கூட்டிகிட்டு போனால் எல்லாம் சரியாகும். சரியாயிருமா? ஆமாம். சரி, அவங்கள்ட்ட நான் கூட்டிகிட்டு போகிறேன். வணக்கம் மந்திரவாதி. நான் டாக்டரை போய் பார்த்தேன், மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்தேன், ஆனாலும் சரியான மாதிரி இல்லை. ஒருத்தங்க தான் உங்களை சொன்னாங்க, உங்கள்கிட்ட வந்தால் சரியாகிரும்னு. எவ்வளோ பைசானாலும் தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாக மட்டும் செய்யணும். சரி, அதுக்கு இப்போமே பூஜையை தொடங்கணும், ஒரு 40,000 ரூபா செலவாகும். முதல்ல பணத்தை தந்ததுக்கு நன்றி, உட்காருங்க. சரி, பூஜையை தொடங்க போகிறோம். இப்போ உனக்குள்ள இருக்க பிசாசே வா, உனக்குள்ள இருக்க பிசாசே போ, உனக்குள்ள இருக்க பிசாசே போ. முதல்ல பணத்தை தந்தவங்களுக்கு போ. சூ 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 போயிட்டுமா. சரி, ரொம்ப நன்றி மந்திரவாதி. 2 நாள்ல சரியாயிரும். சரி. டாக்டரை போய் பார்த்து மருந்து வாங்கி கொடுத்தாச்சு, மந்திரவாதி தான் பார்த்தா சரியாயிரும்னு அவர்கிட்ட போய் பணத்தையும் கொடுத்தாச்சு, ஆனாலும் என் பிள்ளைக்கு சரியான மாதிரி இல்லை. ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா? ஏம்மா அழுதுட்டு இருக்கீங்க? என் பிள்ளைக்கு ரொம்ப நாளாக உடம்பு முடியலை. டாக்டரை போய் பார்த்தேன், மந்திரவாதியை பார்த்து பைசா கொடுத்தேன், ஆனாலும் சரியான மாதிரி தெரியலை. ஒரு பாஸ்டர் இருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு வரேன், அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட வந்தாவது சரியாயிருமா? கண்டிப்பாக சரியாகும். என் பிள்ளைக்கு உடம்பு முடியலை ரொம்ப நாளாக, டாக்டரை போய் பார்த்தேன், மருந்து வாங்கி கொடுத்தேன், மந்திரவாதி பார்த்து ரொம்ப ரூபா செலவு பண்ணேன், ஆனாலும் உடம்பு முடியலை டாக்டர், உடம்பு முடியலை. நீங்கள் ஏதாவது பண்ணுங்க, ரூபானாலும் தாரேன். ப்ரேயர் பண்ணால் எல்லாமே நடக்கும், ப்ரேயர் பண்ணுவோம். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா இந்த பிள்ளைக்காண்டி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் தான் ஏசப்பா அந்த பிள்ளையை நல்லபடியாக காத்துக்கொண்டு நீங்கள் தான் ஏசப்பா எல்லாம் கிருபை செய்யணும் ஏசப்பா. அந்த பிள்ளை காய்ச்சல் எல்லாம் போகிறதுக்கு கிருபை செய்யுங்க. ஏசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ். என் பிள்ளைக்கு ரொம்ப நாளாக உடம்பு முடியலை, நான் டாக்டரை போய் பார்த்து மருந்து வாங்கி கொடுத்தேன், ஆனாலும் சரியான மாதிரி தெரியலை. மந்திரவாதிகிட்ட ரொம்ப ரூபா கொடுத்தேன், ஆனாலும் சரியான மாதிரி தெரியலை. நான் இயேசுவை தெரிந்து கொண்டு பாஸ்டர் போய் ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பாவை தெரிந்து கொண்டு நான் ரசிக்கப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டேன், அதனால என் பிள்ளைக்கு உடம்பு சரியாச்சு. அதை மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எந்த சோதனை எந்த கஷ்டம் வந்தாலும் ஏசப்பாவை தேடுங்க, அவர் தான் உண்மையான தெய்வம், அவரை விட்டு அவங்களுக்கு யாருமே இல்லை. ஆமென்.